ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கேட்க வேண்டும். என் பிள்ளைக்கு ஒரு உண்மையை சொல்ல உன் தாயானவள் வந்திருக்கின்றேன். நான் சொல்லப்போகின்ற உண்மையை மட்டும்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில உண்மைகள் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது வேதனையை கொடுக்கும். மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு மட்டுமே இதனை சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்த காரணம் உனக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கு கிடைத்திருக்கின்ற நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கத்தான். நீ மனக்குழப்பத்தில் நின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நன்மையை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் உன் அம்மா நான் என்று வந்திருக்கின்றேன். இப்பொழுதாவது புரிகின்றதா எதனால் மற்றவர்களுக்கு இது தெரியக்கூடாது என்று நான் சொல்கின்றேன் என்று? அது மற்றவர்களுக்கு கெட்ட செய்தி என்று. உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன் உன் உடனிருப்பவர்களால் கூட அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த மனநிலையில்தான் இன்று இருக்கின்ற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு இந்த அம்மா உடனிருந்து செய்து கொடுக்கின்றபடி விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள். இப்பொழுது இந்த நொடி இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற பொன்னான நொடி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு அற்புதத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, மனது படபடக்கின்றது அல்லவா? ஒரு நிமிடம் உன்னை நீ அமைதிப்படுத்து. நீ நினைத்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்கின்ற உன்னுடைய குழப்பத்தை சற்று ஒதுக்கிவை. என் பிள்ளையே, அமைதியாக இரு. நடக்குமா நடக்காதா என்று உன் மனதை ஒரு 10 நிமிடம் எதை பற்றியும் சிந்திக்காமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்டுக்கொண்டே இரு. உன்னுடைய செவிகளில் நல்ல செய்தி வந்து சேரும். என் பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு விஷயம் மட்டும் தெய்வத்தினுடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் போதும். அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான மிகப்பெரிய வழியாகும். அப்படி தெய்வம் வந்து எங்கே சொல்ல போகின்றது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? தெய்வம் நேரடியாக வரவில்லை என்றாலும் யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உன்னிடத்தில் வந்து இது போன்ற வார்த்தைகளை நிச்சயமாக தெரிவித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, அவரினுடைய வேதனை என்ன என்பதனை மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருக்கின்றதோ இல்லையோ, ஒரு பொழுதும் அவர்களை பாதிப்பு கிடையாது. தனக்கென்று ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் உண்மையில் அதனினுடைய வேதனை என்னவென்று அறிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே? யதார்த்தம் என்றால் என்ன? உதாரணத்திற்கு, பிறப்பு என்ற ஒன்று எப்படி இருக்கின்றதோ அதே போல இறப்பும் சகஜம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
யாருக்கும் எப்பொழுது எந்த நேரம் அது வரும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஆனால் வருகின்ற நேரம் நம் விதி முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டுமே தவிர மாறாக ஐயோ அம்மா என்று அழுது புலம்புவதினால் எந்த ஒரு பலனும் இல்லை என் தங்கமே. அடுத்தவர்களுக்கு ஏற்படும் பொழுது நமக்கு அது பெரிதாக பாதிப்பது கிடையாது. அதுவே நம்முடைய சார்ந்தவர்கள் யாரேனும் ஒருவருக்கு நடந்துவிட்டது என்றால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. தன்னை போலத்தான் மற்றவர்களுக்கும் இருக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒரு உண்மையினை தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் கண்டு என் குழந்தையே, மற்றவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் என்றால் அது போன்ற மனிதர்கள் எப்பொழுதுமே உன் அருகில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் ஓடோடி வந்து உன் மனதிற்கு ஒரு வேதனை ஒன்று வந்தவுடன் ஓடோடி வந்து ஆறுதலை தருகின்றவர்கள் மட்டும்தான் நிச்சயமான உறவுகள் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகள் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் நிச்சயமாக உன்னால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். அது எப்பொழுது தெரியுமா? என் பிள்ளை, உன் வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் உணர முடியாமல் நிற்கும் பொழுதும், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்டும் காணாமலும் செல்லும் பொழுதும், உன்னை பின்தொடர்ந்து உனக்கு பிரச்சனைகள் மற்றவர்கள் கொடுப்பார்கள் என்று உனக்கு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் உனக்கு இதெல்லாம் தெரிய வரும். என் தங்கமே, உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுதெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கின்றேன் அல்லவா? என் தங்கமே, ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்க இருக்கின்ற எல்லாமே உனக்கு நன்மைகளை கொண்டு வரும். மற்றவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் என்றால் அது போன்ற மனிதர்களை எப்பொழுதுமே உன் அருகில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னை பின்தொடர்ந்து பிரச்சனைகளே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக கவனிக்க மாட்டாய். நடக்கும் பொழுது நடக்கட்டும், அது எப்பொழுது வருமோ அப்பொழுது வடிந்து வரட்டும் என்று நீ நின்று கொண்டிருப்பாய். ஆனால் அதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு உனக்கு கிடைத்து விடுமோ, உனக்கு நடந்து விடுமோ என்று இருப்பார்கள். உன் வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். உன்னோடு இருப்பவர்களே உனக்கு போட்டியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீ இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி போவாய், எப்பொழுது உன்னிடத்திலிருந்து உன்னுடைய இடத்தை அவர்கள் பிடிக்கலாம் என்ற நிலையில்தான் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்ளாமல் என் பிள்ளை நீ செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எதனால் பழகுகின்றார்கள், எதற்காக பழகுகின்றார்கள் என்பதனை தெரிந்து கொண்டால்தானே என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் புரிந்து கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்தையே நோக்கி பயணம் செய்ய முடியும். என் தங்கமே, உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட இந்த மனிதர்களே வாழ்கின்றார்களே தவிர உன் முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படுவதற்கு இங்கு யாருமே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும் பொழுது நீ அதை தேடி தேடி நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த அம்மா